Dear students, plus 2 Maths Chapter 6 Applications of Vector Algebra வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் எக்ஸைஸ் 6.9 பயிற்சி 6.9 Find the equation of the plane passing through the line of intersection of the planes r vector dot 2i minus 7j plus 4k is equal to 3 and 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 and the point minus 2, 1, 3 ரெண்டு பிளேன் வந்து எப்போவுமே இன்டர்செக்ட் பண்ணும்போது லைனில் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்கும். அது மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒன்று வந்து வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கிறத நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். வெக்டர் ஃபார்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆர் வெக்டர் டாட் 2i minus 7j plus 4k is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர் வெக்டர் நமக்கு தெரியும், xi plus yj plus zk. இது ரெண்டுத்தையும் டாட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்னா 2x minus 7y plus 4z is equal to 3 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளேன்ஸ் 2x minus 7y plus 4z minus 3 is equal to 0 and 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 is 2x minus 7y plus 4z minus 3 plus lambda times 3x minus 5y plus 4z plus 11 equal to 0 and also which passes through the point minus 2, 1, 3 இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 2 into xோட வேல்யூ minus 2, அதனால் minus 2 minus 7 into 1 plus 4 into 3 அப்புறம் minus 3 இருக்குது ப்ளஸ் லாம்டா இன்ட்டு அதே போல் 3 into minus 2 minus 5 into 1 plus 4 into 3 plus 11 equal to 0. இப்போ 2 2s are 4 minus 4 minus 7 plus 12 இங்கே minus 3 இருக்குது ப்ளஸ் லாம்டா இன்ட்டு minus 6 minus 5 plus 12 plus 11 equal to 0. இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இது வந்து minus 11 minus 14, இது வந்து ப்ளஸ் 12 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு மைனஸ் 6ம் மைனஸ் 5ம் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 11, இந்த ப்ளஸ் 12 அப்படியே இருக்குது, இங்கே ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 11ம் மைனஸ் 11ம் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 14லேருந்து 12 வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 2 கிடைக்கும். இது வந்து ப்ளஸ் 12 லாம்டா ஈக்குவல் டு 0. 12 லாம்டா ஈக்குவல் டு 2னா லாம்டா ஈக்குவல் டு 2/12 which is equal to இதை கேன்சல் பண்ணும்போது 2ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு 1/6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ லாம்டாவோட வேல்யூ நமக்கு 1/6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்னா லாம்டா ஈக்குவல் டு 1/6 அப்படின்றத ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2x minus 7y plus 4z minus 3 plus 1 இங்கே தான் லாம்டா இருக்கும், அதனால் 1/6 into 3x minus 5y plus 4z plus 11 equal to 0. இப்போ இந்த 6ஆல் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 12x minus 42y plus 24z minus 18 plus 3x minus 5y plus 4z plus 11 equal to 0. அதுக்கு அடுத்தது இங்கே 12x இருக்குது, இங்கே 3x இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 15x, இங்கே 42, இங்கே minus 5 இருக்குது, இது இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் minus 47y, இங்கே 24 ப்ளஸில் இருக்குது 4z, இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 28z, இங்கே ப்ளஸ் 18 மைனஸ் 18, இங்கே ப்ளஸ் 11 இருக்குது, இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணோம்னா minus 7 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ரெண்டு பிளேனோட இன்டர்செக்ஷன், அதாவது லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இன்டர்செக்ட் ஆகிற லைன் வழியாக போகிற ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் தான் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.